குட் மார்னிங் கைஸ். ஓகே, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மார்ச் 2026 26 இன்னைக்கு உள்ள கரண்ட் அஃபேர்ஸ்ல. ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னாவே நம்ம மேஜரா வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் ஹிந்து பேப்பர், தமிழ்ல ஹிந்து அண்ட் தினமணி, இது ரெண்டு தான் வந்து மேஜரா வந்து படிக்கக்கூடியது. எல்லாருமே இதுதான் மேக்ஸிமம் படிப்பாங்க. கொஸ்டின்ஸுமே அதிகமாக இதுதான் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஓகே, கரெக்டா இன்னைக்கு என்ன கரண்ட் அஃபேர்ஸ், என்னென்ன டேட்டாஸ் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்மார்ட் கிளாஸஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் கிளாஸஸ் பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கை ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா UDISE அப்படின்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒருங்கிணைந்த மாவட்ட கல்வி ஆய்வு அறிக்கை. ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க இதுக்கு எந்த டாபிக்ல இது படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எக்கனாமிக்ஸ் கீழே எஜுகேஷன் சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். எஜுகேஷன்ல இதை நம்ம அப்படியே கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். ஓகேங்களா? ஓகே, 2024 டேட்டா. ஓகேங்க, 2024 டேட்டாவில் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, தமிழ்நாடு அப்படிங்கிறது இந்தியாவிலேயே 82.5% அப்படிங்கிற ஸ்மார்ட் கிளாஸஸ் இருக்கு அப்படின்ற சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ இந்தியாவிலேயே தமிழ்நாடு அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி குஜராத், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் இதெல்லாம் கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. பட் இந்த ஆர்டர்ல கிடையாது. ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது தமிழ்நாடு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பட் இதெல்லாம் கம்மியா இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுத்துருக்காங்க தவிர இதெல்லாம் செகண்ட், தேர்ட் பிளேஸ் அது மாதிரிலாம் கிடையாது. ஓகேங்களா? அது மாதிரி கொடுக்கல அவங்க. ஸோ அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, இப்போ திமுக 2021 திமுக ஆட்சி பொறுப்பேற்றப்போ 43.5% அப்படின்னு தான் இருந்துச்சாம். ஏன்னா ஸ்மார்ட் கிளாஸஸ் அப்படிங்கிறது 43.5% இருந்ததாகவும், இப்போ 2024 ஓகேங்களா, இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா 82.5%. ஓகே, இதனாலதான் தமிழ்நாடு வந்து இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் இருக்குன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 2 மடங்கு வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கதா சொல்றாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற 99% ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறது இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸோட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து இந்தியாவோட கல்வி உட்கட்டமைப்பு, அதாவது எஜுகேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? அண்ட் அடுத்து இது வந்து சில டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. பாஜக ஆட்சி செய்கிற மாநிலங்களோட தமிழகம் வந்து பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் முன்னாடி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி இது சென்ட்ரல் கவர்மெண்டோட ரிப்போர்ட் அப்படிங்கறதை நம்ம வந்து பார்க்கணும். ஓகேங்களா? இதுல நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னாக்கா, இங்க கொடுத்துருக்க இந்தியாவிலேயே ஸ்மார்ட் கிளாஸஸ்ல தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். எவ்வளவு அப்படின்னா 82.5% அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ஸ்கூல்ஸ், அதாவது 100ல 82.5% பள்ளிகள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் கிளாஸஸோட இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை ரிலீஸ் பண்ணது UDISE அப்படிங்கிற மாதிரியான இந்த அமைப்பு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் இருக்குது தமிழ்நாடு. ஓகேங்களா? 2021 43.5 அப்படிங்கிற அளவுல இருந்து இப்போ கிட்டத்தட்ட 2 மடங்கு வளர்ச்சி நம்ம அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் அடுத்து மிக முக்கியமானது கல்வி உட்கட்டமைப்புல இந்தியாவிலேயே நம்ம தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த கல்வியை பொறுத்த வரைக்கும் 2011 பாப்புலேஷன் அடிப்படையில தமிழ்நாட்டோட கல்வி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 80.09% அப்படிங்கிறதும், இந்தியாவோடது பாத்தீங்கன்னாக்கா 74.04% அப்படிங்கிறது இருக்கு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேட்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் அடுத்து இது ஒரு ஆப். ஓகேங்களா? கவர்னன்ஸ் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின். இது தேர்வுக்களம் அப்படிங்கிற ஒரு ஆப். எதுக்காக அப்படின்னா அது பேர்லயே இருக்கு, தேர்வுக்களம். அதாவது அரசு பணிகளுக்காக போட்டித் தேர்வான மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான ஒரு ஒருங்கிணைந்த மொபைல் செயலி. ஒருங்கிணைந்தனா என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, எக்ஸாம் எப்போ வருது, எக்ஸாமோட நோட்டிபிகேஷன் எப்போ, ஆனுவல் பிளானர் இல்லைனாக்கா எக்ஸாமோட வேகன்சிஸ் எவ்வளவு அப்படிங்கிற மாதிரியான எல்லா டேட்டாஸுமே இந்த ஒரு ஆப் கீழே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த 5 எக்ஸாம் டிஎன்பிசி, டிஆர்பி, MRP அண்ட் USRB, நம்ம ஃபேமஸா சொல்லக்கூடிய தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்யர்மெண்ட் போர்ட், ஓகேங்களா, அண்ட் UPSC அண்ட் SSC, இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த டேட்டாஸ் எப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க, எப்போ எக்ஸாம், அந்த ஆனுவல் பிளானர், அப்ளிகேஷன்ஸ் எப்போ ஓப்பன் ஆகும், அந்த போர்ட்டல்ஸ், இது மாதிரியான எல்லா டேட்டாஸுமே இதுக்குள்ள இருக்கும். ஓகேங்களா? அடுத்து இது வந்து ஒரு அறிக்கை. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சாலை விபத்துகள் பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கையை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு என்ன அறிக்கை அப்படின்னா டீடைல்டு என்ரிச்ட் ஆக்சிடென்டல் ரிப்போர்ட் அப்படிங்கிறது இது பேர். மின்னணு விபத்து அறிக்கை முறை. என்ன அப்படின்னா எங்கெங்கெல்லாம் ஆக்சிடென்ட் ஆகுதோ அதோட டேட்டாஸை ஆன்லைன்ல சேவ் பண்றதுக்கான ஒரு ப்ரொவிஷன் தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ரிப்போர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது இந்தியாவில் எவ்வளவு ஆக்சிடென்ட் ஆகுது, அது எவ்வளவு பேர் இறந்து போறாங்க அப்படிங்கிற மாதிரியான டேட்டாஸ், கரெக்டான டேட்டாஸ் வந்து சேவ் பண்ணக்கூடிய ஒரு இடமா அதை சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து இது எடிட்டோரியல் பேஜ்ல கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நியூஸ். என்ன நியூஸ் அப்படின்னா, இந்திய அரசியலை மாற்ற போர்கள்.
அதாவது இங்க கொடுத்திருக்க இந்த பொருள்கள்லாம் இந்தியாவோட அரசியல்ல எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுச்சு? அதாவது பொலிட்டிக்கல் ரிலேட்டடா சொல்றாங்க. ஓகேங்களா? இங்க நம்ம பார்க்கக்கூடிய இந்த சைனா போர், பாகிஸ்தான் போர் அண்ட் இந்தியா பாகிஸ்தான் போர், கார்கில் போர் இது 3 நம்ம எங்க பார்ப்போம்னா 5 இயர் பிளான்ஸ்ல பார்ப்போம். ஓகேங்களா? இன்னும் சொல்லப்போனா இந்த போர்கள்லாம் 3ஆம் ஐந்தாண்டு திட்டத்துக்கான தோல்விக்கான மிகப்பெரிய காரணங்களா இருந்திருக்கு. ஓகேங்களா? ஓகே அந்த ரிலேட்டடா பார்க்கணும். ஸோ இந்த இயர்ஸ் மட்டும் ஒரு டைம் நம்ம பார்த்துக்கலாம். 1962 சீனா போர், அடுத்த 3 வருஷம் கழிச்சு பாகிஸ்தான் போர், திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா 1971 பாகிஸ்தான் போர். இந்த கார்கில் போர் அப்படிங்கிறது நம்ம 5ஆண்டு திட்டத்துல படிப்போம். ஓகேங்களா? அது ரிலேட்டடா இந்த கொஸ்டினை இங்க நம்ம கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் அடுத்து சராசரி கலோரி தேவை. இது ஒரு டேட்டா மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ன டேட்டா அப்படின்னா தேசிய உணவு நுகர்வோர் அமைப்பு. இந்த அமைப்பு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா கலோரியை வந்து அதாவது நம்ம எக்கனாமிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வறுமை அப்படிங்கிற டாபிக் படிப்போம். அந்த வறுமை அப்படிங்கிற டாபிக்ல ஒரு நாளைக்கு சராசரியா ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய கலோரியின் அடிப்படையில அவன் வறுமை கோட்டுக்கு கீழே அதாவது பாவர்ட்டி லைன் சொல்லுவோம் இல்லையா, பாவர்ட்டி லைன் அதுக்கு கீழே இருக்கிறாங்களா இல்ல மேல இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது வேர்ல்டு பேங்க் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா பர் டேவுக்கு $3 கீழே சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வேர்ல்டு பேங்க் வந்து இது வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே இந்த அமைப்பு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னாக்கா கலோரியின் அடிப்படையில ஒரு நாளைக்கு 2400 கலோரிகள் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அதாவது கிராமப்புறத்திலையும் நகர்ப்புறத்தையும் தனித்தனியா சொல்லியிருக்காங்க. கிராமம் அர்பன் ஓகேங்களா? கிராமப்புறங்கள்ல 2400 கலோரிகள் அப்படின்னும் நகர்ப்புறங்கள்ல 2100 கலோரிகள் கீழே உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்க வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? இதை இந்த தேசிய நுகர்வோர் அமைப்பு உணவு நுகர்வோர் அமைப்புன்னா சொல்லியிருக்காங்களா சொல்லியிருக்கதா சொல்றாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இங்க நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் ஞாபகம் இருக்குங்களா? 2013 ஓகேங்களா? இதை இங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து உலகின் மிகவும் மாசுபட்ட நகரங்கள். இது டைரக்டா கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் தான். ஓகேங்களா? இது இண்டெக்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாபிக்ல வரும். அதாவது எந்தெல்லாம் தமிழ்நாடு இல்ல இந்தியா எந்தெந்த ரேங்க்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரியா நம்ம படிக்க வேண்டியது இருக்கு. ஓகேங்களா? உலகின் மிகவும் மாசுபட்ட நகரங்கள். ஓகேவா? மாசுபட்ட நகரங்கள். இது மிக முக்கியமா இதை யார் ரிலீஸ் பண்றா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. யார் அப்படின்னா IQAir அப்படிங்கிற இந்த அமைப்பு அதாவது சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய இந்த அமைப்பு தான் இந்த டேட்டாவை ரிலீஸ் பண்றாங்க. கிட்டத்தட்ட 143 நாடுகள்ல 10,000க்கும் மேற்பட்ட நகரங்கள்ல இவங்க கணக்கெடுத்து இந்த டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதோட அடிப்படை அழகு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 2.5 அந்த பிஎம் அப்படின்னு கூட 2.5 அப்படிங்கிறத அடிப்படை அழகா அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதன் அடிப்படையில் அவங்க என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டேட்டாவில் ரொம்ப சோகமான விஷயம் என்னன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய லோனி அதாவது உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய லோனி அப்படிங்கிற இடம் தான் முதல் இடத்துல இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி இந்த லோனி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த WHO சொல்லிருக்கக்கூடிய அந்த அளவை விட 22 மடங்கு என்னவா இருக்கா அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அந்த பேஸ் லைன் அப்படிங்கிறது 2.5 அப்படின்னு சொல்றாங்க. பட் நம்ம வந்து 112.5 அந்த ரேஞ்ச்ல இருக்கு. ஓகேங்களா? அண்ட் அடுத்து ஒட்டுமொத்த நாடு அடிப்படையில் பாத்தீங்கன்னாக்கா பாகிஸ்தான் அப்படிங்கிறது உலகத்துல ஃபர்ஸ்ட் இருக்கு. வேர்ல்டுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்குதாவும் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 5th பிளேஸ்லயும் இருக்கு. இந்தியாவில் எது ஃபர்ஸ்ட் அப்படின்னா நம்ம பார்த்த உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய அந்த பிளேஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் டேட்டா டைரக்டாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே அடுத்து இந்தியாவோட 3வது ராக்கெட் ஏவுதளம் அதை பத்தி சொல்லியிருக்காங்க இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல. ஆல்ரெடி பாத்தீங்கன்னாக்கா இந்தியாவில் ஒன்று இருக்கு. எது அப்படின்னா ஸ்ரீஹரிகோட்டா அப்படிங்கிற ஒன்று இருக்கு. ஆந்திராவில் இருக்கு. ஓகேங்களா? இது முதன்மையா இப்ப செயல்பாட்டில் இருக்கக்கூடிய ஒண்ணு. ரெண்டாவது இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு இடம் பாத்தீங்கன்னா குலசேகரப்பட்டினம் தமிழ்நாடு. இது ரீசெண்டா இப்ப டிஎன்பிசில 2 எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் இது. ஓகேங்களா? குலசேகரப்பட்டினம் அப்படிங்கிற இந்த இடத்துல இப்ப தமிழ்நாட்டுல கட்டுமானத்துல இருக்கு. அண்ட் 3வது பாத்தீங்கன்னா குஜராத்ல இந்த பிளேஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ 3வது ஒண்ணு அமைய இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதை அந்த அமைப்பு பாத்தீங்கன்னா இன்ஸ்பேஸ் அப்படிங்கிற இந்த அமைப்பு இந்திய தேசிய விண்வெளி ஊக்குவிப்பு மற்றும் அதிகார மையம் இவங்க தான் பாத்தீங்கன்னா வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? இது எங்க இருக்குன்னா அரபிக்கடல் பகுதியில் இருக்கு குஜராத். அதே மாதிரி இதோட முக்கிய அம்சங்கள் என்னென்ன அப்படிங்கிற மாதிரியான சில டேட்டாஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதாவது எதுக்காக நான் இந்த இடத்த சூஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான சில டேட்டாஸை இவங்க இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எதுக்காக நம்ம வந்து புதிய ஏவுதளங்களை அமைக்கிறதுக்கான என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த ஸ்ரீஹரிகோட்டா அதாவது இப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீஹரிகோட்டா அந்த ஒரு ஏவுதளத்தை மட்டுமே நம்ம சார்ந்திருக்கோம் இல்லையா அதை வந்து அதோட ஒர்க்லோட கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பாத்தீங்கன்னாக்கா அதிகமான இன்னும் ராக்கெட் லான்ச்சஸ் இன்னும் ஃபியூச்சர்ல நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா அதுக்கு இன்னும் நிறைய சைட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரியான சில ஏவுதளங்களை அமைச்சிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பொது சிவில் சட்ட மசோதா அதாவது நம்ம டிபிஎஸ்பி பொறுத்த வரைக்கும் பாலிட்டில
ஆர்டிகல் 44ன்னு இதை சொல்லுவோம். ஓகேங்களா? டிபிஎஸ்பியில் ஆர்டிகல் 44 யூனிஃபார்ம் சிவில் கோட் யூசிஜின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே இப்போ இதை யாரு கொண்டு வந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா, குஜராத் வந்து பொது சிவில் சட்ட மசோதா 2026ல கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ இதை யார் பண்ணார் அப்படின்னா, அந்த குஜராத்தோட மாநிலம்னா பூபேந்திர பட்டேல் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னாக்கா கொண்டுட்டு வந்திருக்காரு. ஓகேங்களா? இது என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, இந்த சட்டம் வந்து ஜாதி, மதம் இத மாதிரியான எந்த வேறுபாடும் இல்லை. எல்லாருக்குமே ஒரு பொதுவான நடைமுறை அல்லது பொதுவான சட்டம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் அது மாதிரியான எந்த வித பாகுபாடு இல்லாம எல்லாருக்கும் ஒரே விதமான சட்டம் அப்படிங்கிற சொல்றது தான் இந்த சட்டம். ஓகேங்களா? அடுத்து இந்த சட்டத்தை பத்தி பார்க்கிறோம் அப்படின்னாக்கா, இப்போ வந்து குஜராத் பார்த்தோம் இல்லையா? இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்ல இப்போ 2026ல வந்து இது வந்து குஜராத் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இது இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் கொண்டு வந்த எந்த மாநிலம்னு பார்த்தீங்கன்னா, உத்தரகாண்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. யூசிசின்னு சொல்லக்கூடிய யூனிஃபார்ம் சிவில் கோட் இதை கொண்டு வந்த முதல் மாநிலம் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட். ஓகேங்களா? அண்ட் ரெண்டாவது இப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? நம்ம அவங்க சொன்ன மாதிரி ஆர்டிகல் 44 அரசு நெறிமுறை கோட்பாடுகள், அதாவது டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அது வந்து பார்த்தீங்கன்னா பொது சிவில் சட்டம் அப்படிங்கிற ஒண்ண ஒரு உருவாக்கத்துக்கான வழிமுறை வந்து குறிப்பிடுது. அடுத்து இது வந்து ஒரு ஒரு டேட்டா மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ன டேட்டானா, இதுக்கு முன்னாடி அதாவது ஒருங்கிணைந்த சேலம் மாவட்டத்திலிருந்து ஒரு 3 முதல்வர்கள் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டேட்டாவா அதை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதாவது இப்போ உள்ள சேலம் கிடையாது. 1972 சரி 1792 ஏப்ரல் 4 அன்னைக்கு உருவாக்கப்பட்ட ஒருங்கிணைந்த சேலத்துல இந்த சேலத்துல இருந்து 3 முதல்வர்கள் வந்து தமிழ்நாட்டை ஆண்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது ரேண்டமா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க வந்து சுப்பராமன் சுப்பராயன் அவங்கள பத்தி சொல்லியிருக்காங்க. 1926ல இருந்து 1930 வரைக்கும். ரெண்டாவது மூதறிஞர் ராஜாஜி ராஜகோபாலாச்சாரின்னு சொல்லக்கூடியவர். ரெண்டாவது. மூணாவது எடப்பாடி கே பழனிசாமி. ஓகேங்களா? டாக்டர் சுப்பராமன் இவர் வந்து சுயேட்சை சிஎம் இருந்திருப்பாரு. அதே மாதிரி முதல் ராஜாஜி 2 டைம் வந்திருப்பாரு. ஒன்னு 1937ல இருந்து 39 வரைக்கும். ரெண்டாவது டைம் வந்து பாத்தீங்கன்னா 52ல இருந்து 54. இதுக்கப்புறம் தான் யார் வந்துருவாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு காமராஜ் அவர்கள் சிஎம்மா வந்துருவாங்க. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா இந்தி மும்மொழி கொள்கைக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம் வேலையை விட்டு போயிருப்பாரு. இந்த டைம் பாத்தீங்கன்னா குலக்கல்வி திட்டத்தினால வேலையை விட்டு போயிருப்பாரு. அண்ட் ராஜாஜி பத்தி இன்னும் முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னாக்கா சுதந்திர இந்தியாவோட முதல் கவர்னர் ஜெனரலா வந்திருப்பாரு. ஓகேங்களா? அதே மாதிரி இவர் பிறந்த ஊர் வந்து தொரப்பள்ளி. இவர் வந்து சேலத்துல வந்து வழக்கறிஞர் பணியும் சேலத்து மாம்பழம்னு அழைக்கப்படுவாரு. பட் ஆனா இவர் பிறந்தது ரீசெண்டா கொஸ்டின்ல ஒன்று கேட்டிருந்தாங்க. ஸோ இவர் பிறந்த மாவட்டம் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் தொரப்பள்ளி அப்படிங்கிறது. ஓகேங்களா? அண்ட் மூணாவது 2017 2021 தமிழ்நாடு சிஎம் இருந்த எடப்பாடி கே பழனிசாமி. ஓகேங்களா? இந்த 3 பேரும் ஒருங்கிணைந்த சேலம் மாவட்டத்துல இருந்து சிஎம் ஆயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு டேட்டாவை மட்டும் கொடுத்திருக்காங்க. அடுத்து புதுசா ஒரு இலக்கிய விருது ஒண்ணு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இது என்ன விருது பேர் என்ன சொல்றாங்கன்னா உலக இலக்கியத்துக்கான வாழும் தமிழ் விருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட பரிசு தொகை வந்து 1 கோடி ரூபாய் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? எங்கன்னா நியூ டெல்லி. இந்த அமைப்பு அப்படின்னாக்கா வாழும் தமிழ் அறக்கட்டளை அப்படிங்கிற அமைப்பு தான் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? இது ஜஸ்ட் இந்த விருதுன்னு கொண்டு வந்திருக்காங்க. ஒரு பரிசு தொகை 1 கோடி. ஓகேங்களா? யார் அறிவிச்சிருக்காங்கன்னா எழுத்தாளர் ஜெயமோகன். இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, பட் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். அண்ட் அடுத்து செபி, அதாவது இந்திய பங்குச்சந்தை ஒழுங்குமுறை வாரியத்தின் முழு நேர உறுப்பினர், அதாவது ஃபுல் டைம் மெம்பர்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி 3 பேர் இருக்காங்க. இப்போ வந்து ஒருத்தவங்கள புதுசா வந்து என்ன பண்ணிருக்காங்களா சேர்த்திருக்காங்க. அவர் யார் அப்படின்னா கேவி ரமணமூர்த்தி அப்படிங்கிற இவரை தான் புதுசா வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? செபி அப்படிங்கிறது நம்ம எக்கனாமிக்ஸ்ல பார்ப்போம். ஓகேங்களா? எக்கனாமிக்ஸ்ல பேங்கிங் அந்த டாபிக்ல ஓகேங்களா? அங்க அந்த டாபிக் பார்ப்போம். செபி இவங்களை பத்தின இந்த டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. இது இவரோட பதவிக்காலம் வந்து மேக்ஸிமம் வந்து 3 வருஷம் இருக்கும். அப்படி இல்லைனாக்கா எப்போ அனௌன்ஸ் பண்றாங்களோ அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க அந்த ஒர்க் பண்ணுவாங்க. இவரோட அந்த ப்ரீவியஸ் என்ன ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிற டேட்டாஸை இதுல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ 4வதா அது சேர்த்திருக்காங்க. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா 3 பேர் இருக்காங்க. ஒன்னு அமர்ஜித் சிங், 2வது கமலேஷ் சந்திர வாஷினி, 3வது சந்தீப் பிரதான். இப்போ இவங்க 3 பேர் இல்லாம பிளஸ் ஒரு ஆள் இப்பதான் சேர்த்திருக்காங்க. ஓகேங்களா? ஆக மொத்தம் இப்போ 4 பேர் இருக்காங்க ஃபுல் டைம் மெம்பர்ஸா. அடுத்து அதாவது லண்டனை சேர்ந்த ஒரு அமைப்பு, என்ன அமைப்பு அப்படின்னா குவாக்குரல்லி சைமன்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு என்ன பண்ணிருக்கா அப்படின்னாக்கா QS வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங்ஸ் அப்படின்னு ஷார்ட்டா சொல்லுவாங்க. அந்த QS தான் வந்து குவாக்ரல்லி சைமன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? இவங்க உலகின் சிறந்த பல்கலைக்கழகம் அந்த லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 100 நாடுகள் இருக்கக்கூடிய 1900 பல்கலைக்கழகங்கள்ல
நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு 5 பல்கலைக்கழகங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமா 21வது இடத்துல 2 பல்கலைக்கழகங்கள் இருக்கு. ஐஎஸ்எம் அப்படிங்கிற பல்கலைக்கழகம் தர்பாத்ல இருக்கிறதும், ஐஐஎம் அப்படிங்கிற அகமதாபாத்ல இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? முதல் 50 இடத்துக்குள்ள இந்த 3 யூனிவர்சிட்டிஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த அறிக்கையில 50க்குள்ள இந்தியாவை சேர்ந்த எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான அந்த டேட்டாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நேம் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. நம்ம டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடா பார்க்கக்கூடியதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் நம்ம இப்போ சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அது கூடவே இந்த மாதிரியான சில டேட்டாஸ், அதாவது இந்த ஒருங்கிணைந்த சேலத்திலிருந்து அந்த முதல்வர்கள், அதே மாதிரி இந்த முதல்வர்கள் பார்க்குறப்பவே ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் அப்படியே யார் எல்லாம் தமிழ்நாட்டோட சிஎம்மா இருந்திருக்காங்க 1921லேருந்து ஆரம்பிச்சு இப்போ 2026 வரைக்கும் யார் யார் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கிளான்ஸ் அப்படியே என்ன பண்ணிக்கலாம் நீங்க ஜஸ்ட் ஒரு டைம் அப்படியே பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த மூதறிஞர் ராஜாஜ் வந்து எதற்காக பதவி விட்டு போயிருப்பாரு, 1939 எதுக்காக போயிருப்பாரு, 1954 வந்திருப்பாரு. இப்போ 1936லேருந்து 1946 வரைக்கும் தமிழ்நாட்டுல கவர்னர் ரூல் இருந்திருக்கும், எதுக்காக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துல என்ன பண்ணுங்க நீங்க கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த யூசிஜின்னு சொல்லக்கூடிய யூனிஃபார்ம் சிவில் கோட் இதை பத்தி டிபிஎஸ்பியில் கொஞ்சம் ஓரளவு தெரிஞ்சுக்கலாம். ஸோ டிபிஎஸ்பி ஆர்டிகல் 44 அதை பத்தி சொல்லுது. ஓகேங்களா? ஓகே. புதுசா வந்திருக்க இந்த 3வது ராக்கெட் ஏவுதளம் எங்கன்னா குஜராத். ஓகேங்களா? ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்ரீஹரிகோட்டில் இருக்கு, 2வது குலசேகரப்பட்டினத்தில் கட்டிட்டு இருக்காங்க, 3வது வந்து இப்போ குஜராத்ல வந்து கட்டுறதுக்கான ஒரு இடத்தை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உலக காற்றுத்தர அறிக்கை இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 5வது இடத்துல இருக்கு. இந்தியாவில் உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிற இடம் பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய லோனிங்கிற இடம் வந்து முதலிடத்துல இருக்கு. உலக அளவில் பாகிஸ்தான் அப்படிங்கிறது முதலிடத்துல இருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் இந்த போர்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த போர்களோட அந்த வருஷம் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. ஓகேங்களா? இதுல கார்கில் போர் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். 1999 இந்த முதல்ல சொல்லியிருக்க இந்த 3 போர்களும் வந்து 5 ஆண்டு திட்டங்களை நோக்கத்துல பாக்குறப்போ அங்க நம்ம இந்த 3 போர்கள் படிப்போம். ஸோ அந்த இயர் ஒரு டைம் நம்ம இயர் ரிவைஸ் பண்ணிக்கலாம். தேர்வுக்களம் அப்படிங்கிறது கவர்னன்ஸ்ல நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஆப் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸ்க்கு இல்லைனாக்கா எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப் படிக்கிற ஆஸ்பிரன்ஸ்க்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான தகவல்கள் தரக்கூடிய ஒரே ஒரு தளமா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட இந்த யூடிஐசியோட ரிப்போர்ட். ஓகேங்களா? தமிழ்நாட்டில் 82.5% பள்ளிகள் வந்து பாத்தீங்கன்னா திறன்மிகு வகுப்புகளா இருக்கு. இது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முதலிடத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இன்னைக்கு கரெக்டாக விஷயம் தான். நோட்ஸ் எடுக்கிறவங்க இதை அப்படியே நோட்ஸ் அழகா எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இதுல இருக்க மற்ற டேட்டாஸ் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் மட்டும் நீங்க நோட்ஸ் மேக்கிங் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல மீட் பண்றேன். பை.